விஜய் தான் காரணம். விஜய் என்ன காரணம்? விஜய் இந்த பக்கம் தானே வந்தோம் நாங்க, அதனால தானே செத்து போனோம் எல்லாரும். விஜய் படிச்சு சொன்னார்ல, இந்த மாதிரி வராதீங்க, வயசானவங்க வராதீங்க, எல்லாரும் வராதீங்க சொன்னாங்களே. டயத்துக்கு வரணுமா இல்லையா விஜய்? அவர் ஏதாச்சும் ஆகி வீட்டுல இருப்பாரு. அவர் நைட்டு வருவாரு, இல்ல காலையில வருவாரு, அவங்க இஷ்டம். அவர் இஷ்டத்துக்கு எப்ப வேணாலும் வருவாரு. சரி, நீங்க எதுக்கு அது பேசணும்? விஜய் பார்க்க வந்தாலும் பாவ சின்ன குழந்தை எல்லாமே செத்து போச்சுல. அதே மாதிரி நான் சொல்றேன், நீங்க எதுக்கு வந்தீங்க? அவெல்லாம் படிச்சு சொன்னார்ல. என்ன சொன்னாரு? இந்த மாதிரி வயசானவங்க வராதீங்க, ஒரு வயசு குழந்தைங்க வராதீங்க சொன்னாங்க, படிச்சு. ஆமா சொன்னால, அப்ப நீங்க எதுக்கு கேட்காம வந்தீங்க? அதெல்லாம் பிரச்சனை. சரி, வந்துட்டாங்கல்ல, வந்தவங்களுக்கு கட்சியில இருந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தண்ணி பாட்டில் அதெல்லாம் கொடுத்துருக்கலாம். லேட்டா வந்தப்ப கொஞ்சம் பார்த்து கேப்ல இருக்குன்னு சொல்லிருக்கலாம். அது ஏன் சொல்லல? போலீஸ் இருக்காங்களே, போலீஸோட பாதுகாப்பு. போலீஸ் பாதுகாப்புட்டா இல்லையா? அப்படியாங்க, அவங்க பாதுகாப்புனா எங்க ஒரு பொறுப்பு இல்ல. அவங்க வந்து விஜய்க்காக இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க பேர் பெருந்து அடிக்கிறாங்க, எல்லாரும் வந்து கீழே இருக்காங்க, மேல யாருமே இல்ல விஜய்க்கு பாக்குறதுக்கு. விஜய் எப்படி நிக்கும் போது விஜய் நாள் நிக்கிறாங்க, எங்க யாருமே இல்ல. இப்போ ஒருத்தவங்க செல்ஃப் எடுத்து எழுதிறாங்க, அப்ப அது யாரு பாக்குவா? அவர் பின்னாடி திரும்பி நிக்கிறாரு, அவர் வாங்கல. அப்ப எப்படி அந்த செல்ஃபோடு அவர் வந்து அவர் மேலேயே கொடுக்கல. அதனாலதான் 2 பேர் இருந்தாங்க, கீழே படிச்சிருந்தாங்க. அது ஒரு போலீஸோட பாதுகாப்பு. போலீஸ் மேல தப்பா? போலீஸ் மேல தப்பு, விஜய் மேல தப்பு இல்ல. போலீஸ் மேலே உங்க மேலேயே தப்பு. அவர் சொன்னால, நீங்க சொன்னா அவர் சொன்னாலும் நீங்க மாட்டீங்கல்ல, அது உங்களோட பாதுகாப்புதா? விஜய் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னாரு, நம்மளாம் கேட்கலையா?